வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரெக்னன்சி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய பதிவில் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கன்சீவாக இருக்கும்போது நம்ம பிறக்க போகிற குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நம்ம உடம்புல அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்க சாப்பிட்றது உணவு வச்சோ, அவங்க வந்து படுக்கிறது, எந்த பக்கம் படுக்கிறாங்க, என்ன மாதிரியா வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, எந்த மாதிரி உணவுலாம் எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வயிறு அந்த மாதிரி விஷயங்கள வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆண் குழந்த தான் அப்படின்றவங்க வந்து யூகிச்சு சொல்லியிருப்பாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே அக்யூரேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100க்கு 99% வந்து அந்த மாதிரி வந்துட்டு கரெக்ட்டா வந்து அவங்களுக்கு பாய் பேபி தான் பிறக்கும். அப்படியே அக்யூரேட்டா இருக்கக்கூடிய ஒரு 2 சிம்ப்டம்ஸ பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 3 மந்த்ஸ் ஆனோனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கேன் வந்து பண்ண ஆரம்பிப்போம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல பேபியோட ஹார்ட் பீட் ரேட்டு அத வந்து நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 140, அதாவது குறைஞ்சது 140, அப்படி இல்லைன்னா 139, 138, 30 இப்படி தான் வந்து ஹார்ட் பீட் ரேட் வந்து இருக்கும். அதாவது 140க்கு மேல தாண்டாது. அதாவது கீழ தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட் பீட் ரேட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாய் பேபி பொறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 மந்த்ஸ்க்கு எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன்ல இருந்து அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய ஸ்கேன்ல எல்லாத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் ரேட் வந்துட்டு உங்களுக்கு மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பாய் பேபி தான் பிறக்கும். இது வந்து நெறைய பேருக்கு வந்து அவங்க சொன்ன விஷயத்த வச்சு தான் நம்ம வந்து டிப்ஸ்லாம் வந்து சொல்றோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, யூரினோட கலர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பிரெக்னன்சி கார்டு செக் பண்றோம் பார்த்தீங்களா, அப்ப இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய யூரினோட கலர்ல வந்து கண்டிப்பா மாற்றம் இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாய் பேபி வந்து உங்களுக்கு வந்துட்டு பாய் பேபி தான் பிறக்க போகுது அப்படின்னா, அந்த யூரினோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே டார்க்னஸ், அதாவது ரொம்ப டார்க்கா, அதாவது ஆரஞ்சு கலர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூரினோட கலர் வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடைசி வரைக்குமே இந்த கலர் வந்து அதாவது மார்னிங் யூரின்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு டார்க்னஸா தான் ஃபர்ஸ்ட் யூரின் வந்து இருக்கும். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்பவே டார்க்கா ஒரு ஆரஞ்சு கலர்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா பாய் பேபி தான் பிறக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சில சிம்ப்டம்ஸ்லாம் வந்து இந்த 2 சிம்ப்டம்ஸ் கன்ஃபார்மான சிம்ப்டம்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல கண்டிப்பா சேஞ்சஸ் வந்திருக்கும். அதாவது பிரெக்னன்ட் ஆன உடனே எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காரம், புளிப்பு அந்த மாதிரி வந்துட்டு நெறைய வந்து சாப்பிட விரும்புவாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாய் பேபி தான் பிறக்க போகுதுன்னா, உங்க உணவு மாற்றத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அதிகமா வந்து புளிப்பு எடுத்துக்குவீங்க. கார உணவுகள் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்குவீங்க. ஸ்வீட் வந்து எப்பயாவது தான் தோணுமே ஒழிய, புளிப்பு, காரம் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா வந்துட்டு நீங்க உணவுல எடுத்துக்கிறீங்க அப்படின்னாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அந்த சிம்ப்டம்ஸ் வந்து உங்களுக்கு பாய் பேபி தான் பிறந்திருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பாய் பேபி தான் பிறக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கன்சீவ் ஆயிட்டாலே டயர்ட்னஸ், சோர்வு, படுத்த படுக்கையா இருப்பாங்க. ஆனா பாய் பேபி பொறுத்த வரைக்கும் முடியாது. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த டிப்ஸ்ல இந்த சிம்ப்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஏதாவது தவறுதலா இருந்தாலும் அதையுமே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா வந்து அவங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.